வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம், தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகள். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் மேலே கடும் குற்றச்சாட்டுகள் சுமத்தி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, ஒன்று அவரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அவரை சஸ்பெண்ட் பண்ணாமையே அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். அப்போது ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் உறுதிப்படுத்திக்கிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் மட்டுமே சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். மற்ற நேரங்களில் சஸ்பெண்ட் பண்ணாமையே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு நமக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சாதாரண விஷயங்களுக்கு கூட ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சரியான நடைமுறை. ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டிய எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் நம்ம எடுக்காமல் இருக்கிறது தான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. இப்போ இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு சஸ்பென்ஷன் ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணணும். அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் எந்த மாதிரியான படிவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் இருக்குது. அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் தான் ஒருத்தருக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும்னு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் என்ன வாசகம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சோ அவர்கள் மீது சுமத்தப்பட்ட கடும் குற்றச்சாட்டுகளுக்காக விசாரணை ஒன்றினை நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது அல்லது விசாரணை ஒன்றினை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற வாசகம்தான் அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரில் மெயினாக இருக்கும். இப்போ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை நம்ம சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த வாசகத்தில் அடங்கியிருக்கு. அவர் மீதான கடும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை ஒன்றினை நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது அல்லது முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டு தான் அவருக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறோம். அந்த மாதிரி அவரை சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் மேலே அந்த கடும் குற்றச்சாட்டுகளை சுமத்தணும். அப்புறம் விசாரணை அலுவலர் நியமனம் பண்ணி அந்த கடும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணையை நம்ம நடத்தணும். அதுக்காக தான் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சஸ்பெண்ட் பண்ணதோடு அப்படியே இருக்கும். 6 மாதம் சஸ்பென்ஷனில் இருப்பார். 1 வருஷமாக சஸ்பென்ஷனில் இருக்கிற கேஸுகளும் இருக்குது. 2 வருஷம், 5 வருஷம் இப்படியெல்லாம் சஸ்பென்ஷன்லேயே ஒருத்தர் இருந்துகிட்டு இருப்பார். அந்த சஸ்பென்ஷனுக்கு அடுத்த கட்டமான சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணுறது, விசாரணை அலுவலரை அப்பாயின்ட் பண்ணுறது, விசாரணை நடத்துறது, அப்புறம் விசாரணை அறிக்கையை வாங்கிறது, விசாரணை அறிக்கையை வாங்கி அந்த இண்டிவிஜுவல்கிட்ட கொடுத்து மேல் விளக்கம் வாங்கிறது, அப்புறம் ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது, இது எதுவுமே நடந்திருக்காது. இப்போ அந்த மாதிரியான கேஸில் தான் நிர்வாகத்துக்கு சிக்கல் வரும். இப்போ இந்த நிர்வாகத்துக்கு என்ன சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், அவர் மீது சுமத்தப்பட்ட கடும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை ஒன்றினை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது அல்லது முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நிலைநிறுத்தி தான் நம்ம ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் மேலே குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கணும், விசாரணையெல்லாம் நடத்தியிருக்கணும். அப்போ தான் அந்த சஸ்பென்ஷனுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி இல்லாமல் அவர் வெறும் சஸ்பென்ஷனில் மட்டும் வச்சுருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய சஸ்பென்ஷன் நிலைநிறுத்தத்தக்கதாக இருக்காது. அப்போ முகாந்திரம் இல்லாமையே நம்ம அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது எந்த இடத்துல அவருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த சஸ்பென்ஷனை நம்ம ரிவோக் பண்ணி அவரை ரீஇன்ஸ்டேட்லாம் பண்ணியிருப்போம். ஒழுங்கு நடவடிக்கை புரலாங் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவருடைய சஸ்பென்ஷன் தவறானது அப்படின்னு அவர் மேல்முறையீட்டுக்கு போனாலோ அல்லது ரிவிஷன்லேயோ ஏதோ ஒன்று மேல் அலுவலர்கிட்ட முறையீட்டுக்கு போனால் இந்த சஸ்பென்ஷனை நிலைநிறுத்தத்தக்க காரணங்களை நிர்வாகம், அதாவது யார் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்களோ அவர் அதுக்கான சரியான காரணத்தை சொல்லணும். ஒன்று, ஒருவேளை அவருடைய சஸ்பென்ஷனை எதிர்த்து இத்தனை வருஷமாக என்னை சஸ்பென்ஷன்லேயே வச்சுருக்கிறாங்க,
அடுத்த கட்டமாக என் மேலே எந்த குற்றச்சாட்டும் சுமத்தலை, விசாரணை எதுவும் நடத்தலை, ஃபைனல் ஆர்டரும் இஷ்யூ பண்ணாமல் இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறதே ஊர்ஜிதமாகுது. அதனால் என்ன தேவையில்லாமல் சஸ்பெண்ட் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவங்கக்கிட்டேருந்து எனக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தரணும் அப்படின்னு அவர் நீதிமன்றத்துக்கு போனால் அவரை யார் சஸ்பெண்ட் பண்ணாங்களோ அவங்க இதுக்கான பதிலை சொல்ல வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக அந்த ஒழுங்கு நடவடிக்கை கோப்பில் தொடர் நடவடிக்கை எடுக்காமல் யாரெல்லாம் இருந்தாங்களோ, அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், அல்லது சூப்பரண்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த ஒழுங்கு நடவடிக்கை கோப்பில் தொடர் நடவடிக்கை எடுக்காமல் வீணாக காலந்தாழ்த்தி இருந்தாலோ அல்லது அந்த கோப்பை கிடப்பில் போட்டிருந்தாலோ இந்த மாதிரியான கேஸு நீதிமன்றத்துக்கு போகும்போது சம்பந்தப்பட்ட நபர்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். என்ன சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் தலைமைச் செயலாளருக்கு ஹைகோர்ட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. கண்டெம்ப்ட்டு பெட்டிஷனை நாங்களாகவே இனிஷியேட் பண்ணுவோம், கண்டெம்ப்ட் மோஷனை நாங்களாகவே எடுப்போம், சோமோட்டாவாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில கேஸுகளை சீஃப் செக்ரட்டரிஸுக்கே கோர்ட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கேஸுகளெல்லாம் ரொம்ப சிவியராக டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதன் தொடர் நடவடிக்கையாக அவர் மேலே சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணணும், விசாரணை அலுவலரை நியமனம் பண்ணி விசாரணை நடத்தணும், விசாரணை அறிக்கை வாங்கி அந்த இண்டிவிஜுவலுக்கு சர்வ் பண்ணி அவர்கிட்ட மேல் விளக்கம் வாங்கி அதில் ஃபைனல் ஆர்டர் நம்ம இஷ்யூ பண்ணணும். ஃபைனல் ஆர்டரில் ஒன்று அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிறுவனமாகலன்னு சொல்லி அந்த ஒழுங்கு நடவடிக்கையை ட்ராப் பண்ணி கூட ஆர்டர் இஷ்யூ பண்ணலாம். இல்லை அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டெல்லாம் நிறுவனமாச்சுன்னு சொல்ல ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாவது ஃபைனல் ஆர்டரை நம்ம இஷ்யூ பண்ணணும். இதுக்கெல்லாம் காலக்கெடு நிர்ணயம் பண்ணி கவர்மெண்ட்டில் பல முறை ஜிஓசி இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜையும் எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் டைம் ஃப்ரேம் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம மீறி ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கோப்பில் தேவையில்லாமல் கிடப்பில் போட்டிருந்தாலோ தேவையில்லாமல் காலதாமதம் பண்ணாலோ சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.